நற்பவி நலம் பெறுவோம் வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சேவராகினி அறக்கட்டளையின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமிகளின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். இந்த காணொலியில் நம்ம மெயினாக பார்க்குறது நம்முடைய தலைவரான சௌபாக்கிய சரபேஸ்வரரின் அற்புதங்கள் என்ற தலைப்பில் நம்ம பார்க்குறோம். நம்ம சேலத்தில் இருக்கக்கூடிய சூளைமேட்டில் குடிகொண்டிருக்கும் சௌபாக்கிய சரபேஸ்வரரின் ஆலயத்தில் நடந்த சில உண்மை சம்பவங்களில் ஓரிரு சம்பவத்தை சொல்லுகிறேன். நாளொரு மேனியும் பொழுது ஒன்றமுமாக மெதுவாக வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். இப்போது ஒரு சிசு வளர வேண்டுமென்றால் தாய் அந்த சிசுக்கு தேவையானவற்றை கொடுத்து நல்ல பாசத்தோடு அதை வளர்க்க வேண்டும், வளர்க்கிறார்கள் அல்லவா? அதே போல தான் இந்த நம்ம சரபேஸ்வரரை நாங்கள் சிசுவாக தான் நினைக்கிறோம். சிசுனா யார்? குழந்தை. ஸோ அந்த குழந்தை எப்படி வளரும்? பாராட்டி சீராட்டி தாளாட்டி ஆடி பாடி அப்படிலாம் தான் நம்ம வளர்க்குறோம் இல்லையா? அது மாதிரி இந்த சௌபாக்கிய சரபேஸ்வரன் சொல்லக்கூடிய இந்த இறைவனை, சிவனுடைய ஒரு அவதாரத்தை நாம் பொறுமையாகவும் அன்பாகவும் பாசமாகவும் தாஜா செய்தும் வளர்த்து கொண்டிருக்கிறோம். ஆரம்பத்தில் ஒன்றும் பெருசாக எங்களுக்கு ஒன்றும் அவரை பற்றி எங்களுக்கு அவருடைய நிகழ்வுகள், அதாவது அவருடைய அற்புதங்கள் பெருசாக வருவங்களாம் எங்களுக்கு தெரியல. ஏதோ ஒரு விளையாட்டு போக்கில் நாங்கள் ஆரம்பித்தோம். அதுவும் உக்கிரமான தெய்வம் இதெல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க, ரொம்ப என்ன சொன்னாங்க, படுத்திடுவங்களை போட்டு படாபாடு படுத்திடலாம் சொன்னாங்க எல்லாரும். பெரிய பெரிய வேத வித்துக்கள், பெரிய பெரிய இந்த என்ன சொல்லுவாங்க சிவாச்சாரியர்கள்லாம், ஐயோ இது சாதாரண விஷயம் இல்லைங்க, பொதுவாக சிவன் கோயிலே பெரிய விஷயம், அதில் இது 32வது அவதாரமான இந்த சரபேஸ்வரர் ரொம்ப உக்கிரமானவருங்க, அவரெல்லாம் சாதாரணமாக வளர்க்க முடியாது, ரொம்ப சிரமங்க அப்படின்னாங்க. பரவாயில்லைங்க, சிரமப்படுவோமே, ஏன்னா நம்ம கர்மா கழிக்கணும், அதே நேரத்தில் இவரை நம்ம பாதுகாத்து தான் கர்மா கழிக்கணுன்னு இருந்தால் நம்ம கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்ள தான் ஆகணும். ஸோ என்னுடைய யோகமாக என்னமோ தெரியல, அந்த ஒரு இது எனக்கு கிடச்சிதுன்னு வைங்களேன். அப்போது இந்த சரபேஸ்வரர் ஆலயம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் ஆச்சுங்க. முதல்ல சாதாரணமாக ஒரு ஃபோட்டோ ஆரம்பித்தோம். ஃபோட்டோங்கிறது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சலோக சிலை வடிவில் அமர்ந்திருக்காரு. அது இல்லாமல் இந்த நிகம்பலா யாகம் ரொம்ப பிரமாண்டமாக விமரிசையாக எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளையும் பண்ணிக்கிறோம். இப்போ எல்லாம் இந்த நிகம்பலா யாகம் பார்த்திங்கன்னா மெயினாக அமாவாசை பௌர்ணமிக்கு தான் பண்ணுவாங்க. பட் நாங்கள் அன்றைக்கி அது 2 நாள் தவிர பாக்கி எல்லா நாட்களும் பண்ணுறோம். எல்லா ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் பண்ணுறோங்க. இதில் நிறையா இந்த யாகத்தில் கலந்து கொண்ட மக்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலேயே எல்லாம் செஞ்சுருக்கிறார். இப்போ ரீசெண்டாக ஒன்று நடந்தது சொல்கிறேன். எப்படின்னா நிறைய இருக்குது. இப்போது ரீசெண்டாக நடந்தது என்னென்னா, எங்கள் சேலத்துலேயே ஒரு பகுதியிலேருந்து, அதாவது அந்த ஏரியா பேர் கொண்டலாம்பட்டின்னு சொல்லலாம், அங்கேருந்து ஒரு அம்மாவும் அப்பாவும் வராங்க. ஐயா, என்னுடைய பெரிய மூத்த மகளுக்கு இன்னும் ஏஜ் அட்டன் பண்ணலைங்க, இன்னும் பெரிய மனுஷி ஆகலை, வயசு இப்போது 19 கிட்ட வந்துருச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நாங்களும் அது பார்க்காத டாக்டரில், பண்ணாத மருத்துவம் இல்லை, போகாத கோயிலில், வேண்டாத தெய்வம் இல்லைங்க, நீங்கள் இப்போது இதை இங்கே அவங்கள கூட்டிகிட்டு வந்தால் அந்த நிகழ்வு நடக்குமா? ஏன்னா ஒரு பெண்ணுக்கு அவங்க பூப்படைகிறது தான் உண்மையிலேயே ஒரு மறுபிறவி. ஸோ அந்த பூப்படையக்கூடிய நேரத்தை தான் நம்ம கூட ஜாதகர்கள் கணிச்சு வச்சுருப்பாங்க. ஸோ இன்னும் அவங்க பிறந்த நேரத்தை விட அந்த பூப்படையக்கூடிய நேரம், அதாவது பெரிய மனுஷி ஆகக்கூடிய நேரம் தான் அவங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும், அதாவது பேசும். அப்போது அவளுக்கு தங்கச்சி ஒன்று இருக்குது, அது இல்லாமல் ஒரு தம்பி, தங்கச்சிலாம் கூட ஏஜ் அட்டன் பண்ணியாச்சு. இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா இவ தான் மூத்தவ, 19 வயசு ஆச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்குறாங்க. அப்புறம் இங்கே நம்மளுக்கு நான் சொன்னேன், கூட்டிகிட்டு வாங்கம்மா, அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வாங்க, பார்ப்போம், இப்போ முன்னாடி சர்வேஸ் நிற்க வச்சு வாக்கு கேட்போம், அவர் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு. அது மாதிரி கூட்டிகிட்டு வந்தாங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அந்த யாகத்தில் கலந்துக்க சொன்னேன், கலந்துக்கிட்டாங்க. அப்புறம் எனக்கு அருள் வாக்கில் வந்துச்சு, கண்டிப்பாக இந்த நேரம் இப்போ தான் வந்திருக்கு அந்த பிள்ளைக்கு, இதுக்கு முன்னால் அது மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்திருந்தால் அவங்க அப்பனுக்கு ஆகாது, அந்த மாதிரி இருக்குதுமா, அதனால் கண்டிப்பாக இங்கே வந்துட்டீங்க, அதிகபட்சம் 3 மாதத்தில் உங்கள் மகள் பூப்படைவாள் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுத்தேன்.
அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 4 ஹோமம் 3 ஹோமம் ஆவரேஜாக வைங்க. அவங்க 4 ஹோமம் தான் 4 யாகம் தான் அட்டன் பண்ணாங்க. 5ஆவது யாகத்துக்கு வரல. என்னன்னு தெரியல. கரெக்டாக இங்கே ஞாயிற்றுக்கிழமை யாகம் பண்ணுற நேரத்துக்கு அங்கே அந்த பொண்ணு வந்து ஏஜ் அட்டன் இருக்குது, அதாவது பெரிய மனுஷி ஆகிட்டாங்க. அப்போது அவங்க உடனே ஃபோன் பண்ணுறாங்க, நான் எடுக்கல. அப்புறம் நைட்டு 9 மணிக்கு மேலே எடுத்து பேசுனா, சாமி ரொம்ப சந்தோஷங்க, கரெக்டாக 4 to 6 அந்த ராகு காலத்தில் தான் நீங்கள் அங்கே பூஜை பண்ணவும் இங்கே ஏஜ் அட்டன் பண்ணாங்க. அது ரொம்ப எங்களுக்கு திருப்தியாக இருக்குங்க. நாங்கள் எந்த மருந்தும் சாப்பிடல, எதுவும் சாப்பிட்லைங்க. நீங்கள் கொடுத்த பிரசாதம் அந்த தீர்த்தம், அபிஷேக தீர்த்தம் சாப்பிட்டோம். எங்களுக்கு பாப்பாவுடைய இது வந்து ரொம்ப சுபமாக இருந்துச்சுங்க. ரொம்ப சந்தோஷம்னு அவங்க ரொம்ப சரபேஸ்வரிய அவருடைய சக்தியை பெருமையாக பேசினாங்க. நானும் மனசுக்குள்ள நினச்சிட்டேன், இவன் ஒன்றுமே இல்லாத இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் நீ பண்ணுற பாடு சாதாரண விஷயம் இல்லை. இது மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்குது. இந்த அனுபவம் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம நாட்டில் என்ன சொல்லப்போனால் எஸ்பெஷலி தமிழ்நாட்டிலே சொல்லலாம், தமிழ்நாட்டில் அதிக பெண்கள் வயசுக்கு வரலை. நிறைய விஷயம் கேள்விப்படுறேன். அவங்கெல்லாம் இந்த ஹோமத்தில் வந்து கலந்துக்கிட்டாங்க. கண்டிப்பாக 3 அல்லது 4 யாகத்தில் கலந்து கொண்டால் அவர்கள் பெரிய மனுஷி ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கட்டாயம் பெரிய மனுஷி ஆகி அவங்க வாழ்க்கையை, ஏன்னா பெண்ணுக்கு வந்து ஒரு சிறப்பே வந்து அவங்க வந்து அந்த பூப்படையும் நேரம்தான். ஆகவே அவங்க தலையெழுத்தை மாற்றுறதுக்கு சரபேஸ்வரரால் மட்டும்தான் முடியும் என்று ஆதாரபூர்வமாக சொல்லுகிறேன். அதனால் இந்த ஆதாரம்னு சொல்கிறத நீங்கள் நேர்லேயே வரலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்களை தெரியாதவங்களை இது மாதிரி யாருக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கோ அவங்கள கூட்டிகிட்டு வாங்க. கண்டிப்பாக வந்து எல்லாமே நல்லபடி நடக்கும். இது வந்து சரபேஸ்வரர் வந்து நினைக்கலாம் நீங்கள், ஏதாவது சாமியார் ஏதாவது மந்திரம் போடுறாரா இல்லை எந்திரம் போடுறாரா? மந்திரம் மாயம் எந்திரம் எல்லாம் நம்மகிட்ட கிடையாதுங்க. ஏன்னா நாங்களாம் சித்தர்கள் வழியில் போகிறதுனால ஒன்று வாக்கு பலிதம், 2வது வந்து ஐயாவுடைய சக்தி வந்து அந்த இடத்துல இறங்கும். அந்த யாகம் பண்ணும்போது அந்த யாகத்தில் அந்த 3 பேர், யார் 3 பேர்? பிரித்தியங்கரா, சுல்னி துர்கா, அது இல்லாமல் சரபேஸ்வரர், அது இல்லாமல் நரசிம்மர், ஆஞ்சநேயர், இங்கே 5 பேர் பஞ்சபூதமும் அங்கே ஒன்றாக இணைந்து இறங்கும் பொழுது அப்போ தான் நாங்கள் அந்த மிளகாவத்திலேருந்து யாகத்தில் போடுவோம். அந்த யாகத்தில் மிளகாவத்தில் போட்டாச்சுன்னா ஒரு காந்தல் கமரல் எதுவுமே அடிக்காதுங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, அவங்க அங்கே வந்து நிற்கிறாங்க, உங்கள் குறைகளை மனசார வேண்டிக்கங்க, அவங்க நிறைவேற்றி தருவாங்க என்பது தான் அதுக்கு அர்த்தம். ஆகவே இந்த மாதிரி நிறையா அற்புதங்கள் இந்த சேலத்தில் இருக்கும் சூளைமேட்டில் உள்ள சரபேஸ்வரர் ஆலயத்தில் ஈடேறுகிறது, நடந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே அனைவரும் வாரீர், வந்து இந்த அற்புதங்களை நீங்களும் என்ன பண்ணலாம், என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் அனைவரையும் சிவபக்தர்களான உங்களையும் சிவபக்தர்கள் அல்லாதவர்களும் யார் வேணால் வரலாம். இது எல்லாருக்கும் பொது தான். அவங்கவுங்க தேவையை பூர்த்தி செஞ்சுட்டு போகலாம். ஆகவே அனைவரும் நமது ஆலயத்திற்கு, சரபேஸ்வரர் ஆலயத்துக்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். சந்தோஷம். மீண்டும் சந்திப்போம். சாய்ராம்.